விஜய், காவேரி 2 பேரும் சேர்ந்து இவ்ளோ சந்தோஷமா பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறமாச்சும் நம்ம விஜய், காவேரிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துறக்கூடாது. நம்ம காவேரி அவங்க அம்மா பேச்ச கேட்காம நம்ம விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே விஜய் கூட அவர் வீட்டுக்கு போனா இன்னும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இந்த காவேரியை பார்க்கும்போது தான் செம்ம சூப்பராக இருக்குது. தைரியமாக கெத்தா மாஸ் காட்டுறாங்க நம்ம காவேரி. எப்போவும் இப்படியே இருக்கணும், யாருக்காகவும் வந்து பயந்துட்டு இருக்காமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல். இதுக்கு முன்னெல்லாம் காவேரி சின்ன பிரச்சனைனாலும் சில டைம் வந்து அழுதமணியே தான் இருந்தாங்க. பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஆனால் முன்னே இருந்த காவேரியை நம்ம இப்போ பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க ரியலாக. அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து நம்ம விஜய்க்காக நம்ம காவேரி வந்து தரமாக சம்பவம் பண்ணிட்டாங்க. சரி, வெண்ணிலா விஷயத்தில் நம்ம விஜய் முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம காவேரி வந்து இருந்தாங்க. ஆனால் வெண்ணிலாவே இவ்வளோ கேடுகட்டத்தனமாக இருக்கனால நம்ம காவேரி வந்து இதுக்கப்புறம் விஜயை வந்து இந்த வெண்ணிலாவுக்கு விட்டே கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவர் மனசில் நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் செம்மையாக தெளிவாக ஒரு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ தான் காவேரி ரொம்பவே சூப்பரான முடிவெடுத்திருக்கிறாங்க. இங்கே ராகினியோட திரும்பி வந்த வெண்ணிலாவுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஏன்னா விஜய், காவேரி 2 பேரும் பார்த்திங்கன்னா கையை கோர்த்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமில் தான் அவங்க வந்துட்டு நிற்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்புறம் பசுபதி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. போய் இவளை நண்பனை பற்றியா உன்னை சொல்லணும், அவள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கிறா தெரியுமா, உன்னை தனியாக கூப்பிட்டு போய் பேசுனதெல்லாம் எதுக்காக, நீ பேசுனதை அப்படியே வந்து வீடியோவாக எடுத்து அந்த வீடியோவை இன்ஸ்பெக்டர்கிட்டையுமே வந்து காட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே பசுபதி வந்து ராகினி வெண்ணிலா கிட்ட வந்து சொல்கிறாங்க. வெண்ணிலாவை பிடிச்சி செம்மையாக பசுபதி இருந்துக்கிட்டு திட்டுறாங்க. அப்போவே சொன்னோம் கேட்டையா, எல்லாம் உன்னால தான் வெண்ணிலா, நாங்கள் உனக்கு நல்லது செய்யலாம்னு சொல்லிட்டு நினச்சா நீயே உன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறேன், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ரொம்பவே நல்லவர் மாதிரி நல்லா பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே வெண்ணிலா வந்துட்டு காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ பண்ணுறது கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா, என்கிட்டலாம் எப்படிலாம் வந்து பேசுனா எல்லாமே வந்து என்னை ஏமாத்துறதுக்காக தானா, அது மட்டும் இல்லாமல் விஜய் என்னையும் சேர்த்து வைக்கிற, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்லாம் சொன்னேன், இப்போ நீ விஜய் கையை பிடிச்சிட்டு நிற்கிற, என்ன காவேரி இதெல்லாம், அப்போது நீ என்கிட்ட வந்து பேசி ஏமாற்றி இந்த மாதிரி வாயிலிருந்து உண்மையை வர வச்சிருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, உன்னை விஜயன் மலை போல் நம்பினார் சரியா, ஆனால் நீ அவருக்கு 1% கூட தகுதியே இல்லாத ஒருத்தி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இது வரைக்கும் நான் விஜயை வந்து விட்டு கொடுத்துட்டு இருந்திருக்கக்கூடாது. சரி, விஜய் மனசில் நீ தான் இருக்கிற, அதனால தான் வந்து நான் வந்து விலகி இருந்தேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் விஜய் மனசில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். இவ்வளோ நாளாக நான் முட்டாளாக இருந்துட்டேன். இப்போ விஜய் வந்து என்னை விடவே முடியாத ஒரு நிலமையில தான் இருக்கிறார். நானும் என்னாலையும் விஜய் இதுக்கப்புறம் யாருக்குமே விட்டு தர முடியாது, அது உன்ன மாதிரி கேவலமான ஒரு ஜென்மத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அதிரடியாக பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வெண்ணிலாவுக்கு பயங்கர கோவம் வருது. வெண்ணிலா, நீ ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிற, அப்போவே சொன்னார் பசுபதி, ஒரு தில்லாலங்கடி, நீ என்ன வேணாலும் பண்ணுவ, சரியான ஏமாத்தக்காரி, அது இதுன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் தான் நம்பலை, முட்டாளாக இருந்துட்டேன், உன் பேச்சை கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே விஜய்க்கு கோவம் வருது. யார் தில்லாலங்கடி, காவேரி பற்றி உனக்கு என்ன தெரியும், என் காவேரி எங்கே, நீ எங்கே, நீலாம் காவேரியோட கால் தூசி கூட பரமாட்ட, அவளுக்கு என்னை எத்தனை வருஷம் தெரியும், வெறும் ஒரே 1 வருஷம் தான் தெரியும். அவள் என் மேலே வச்ச காதலுக்காக அவள் பாரு எவ்வளோ தூரம் இறங்கி என்னை வெளியே கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ என்ன பண்ண, கேடுகட்ட ஜென்மங்க கூட சேர்ந்து எனக்கு எதிராகவே என்னை ஜெயிலுக்குள்ளே செய்யாத தப்புக்கு உள்ளே தள்ளுன. இதுதான் உனக்கும் என் காவேரிக்கும் உள்ள வித்தியாசம். என் காவேரி கோபுரத்தில் இருக்கிற, ஆனால் நீ என் காலுக்கு அடியில் கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீலாம் ஒரு நன்றி கெட்ட ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வெண்ணிலாவை பிடிச்சி திட்டுறாங்க. இதனால வெண்ணிலா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நானா நன்றி கெட்டவ, என்னவா ஏமாத்துக்காரின்னு சொல்லிட்டு சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே பரிதாபமாக வந்து வெண்ணிலா வந்து பேசுகிறாங்க. இங்கே காவிரி இருந்துக்கிட்டு உன் மேலே முன்னாடி கொஞ்சமாச்சும் விஜய்க்கு கொஞ்சம் பரிதாபம் பாசமாச்சும் இருந்துச்சு, ஆனால் நீ எப்போ இப்படிலாம் கேவலமான விஷயங்களை பண்ணையோ அது எல்லாமே அவ்வளோதான். இல்லை, இப்போ உன்னை விஜய் அடியோடு வெறுத்துட்டாரு, இதுக்கப்புறம் நீ விஜய் வாழ்க்கையில் தயவு செஞ்சு வந்துடாத, நானும் விஜயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நேசிக்கிறோம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே பேசி வச்சுக்கிறாங்க. இங்கே நம்ம வெண்ணிலா ரொம்பவே பரிதாபமாக இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எதுவுமே பேச முடியாத ஒரு நிலமையில இருக்கிறாங்க. இவங்க பேச்சை கேட்டுட்டு தானே நீ ஆடிட்டு இருந்த, இதுக்கப்புறம் இவங்களே கட்டிட்டாளு, இவங்களே உன்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரியை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே நம்ம வெண்ணிலா அப்படியே கதறி அழுதுட்டு ஒரு பக்கம் நிற்கிறாங்க.
காவேரி 2 பேரும் அப்படியே கார்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே ரொம்பவே ஜாலியா, சந்தோஷமா பேசிட்டு போறாங்க. விஜய் இருந்துகிட்டு காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்ன காவேரி நீ ப்ரெக்னென்ட்டா இருக்கிற. இந்த மாதிரி டைம்ல இவ்ளோ ரிஸ்க் எடுத்து என்ன நீ காப்பாத்தணும்னு அவசியமா சொல்லு? இதனால என் குழந்தைக்கு கஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய். நீங்க எதுக்கு அதெல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறீங்க? நம்ம குழந்தை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு குழந்தையா தான் வரும் கண்டிப்பா. எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ற ஒருத்தனா தான் வருவான்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய், காவேரி ரொம்பவே வந்து அழகா பேசிட்டு போறாங்க. இங்க நம்ம காவேரிக்கு வீட்டுக்கு போகவே மனசு வரல. இன்னைக்கு நான் உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். இன்னைக்கு விஜய், காவேரி டர்ன். அதனால நம்ம அம் எங்க வேணாலும் போலாம். நீங்க என்ன எங்க வேணாலும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து பர்மிஷன் குடுத்துட்டுருக்குறாங்க. இத கேட்ட விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் காவேரி வீட்டுக்கு இன்னுமே வரல. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா காவேரிக்கு கால் பண்றாங்க. "இப்போ எங்க இருக்கிற? வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "இல்லம்மா எனக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்கு. விளம்பரம்லாம் இது பண்ணணும், ஒட்டணும் போஸ்டரு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாரதாம்மாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. "ஒழுங்கா நீ வீட்டுக்கு வா காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா சாரதாம்மா பேசுறத கொஞ்சம் கூட சட்டப் பண்ணாம காவேரி இருந்துக்கிட்டு, "நான் வச்சுர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாங்க. இங்க விஜய்க்கு இதெல்லாம் வந்து பெரிய ஷாக்கா தான் இருக்குது. இங்க சாந்தியம்மா இருந்துக்கிட்டு, "ஒரு பொம்பள பிள்ளை இவ்வளோ நேரம் தனியா ரோட்ல சுத்துனா பார்க்குறவங்க என்ன பேசுவாங்க? சும்மாவே வந்து பிரச்சனை மேல பிரச்சனையா போயிட்டுருக்கு." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க யமுனா இருந்துக்கிட்டு, "நீங்க டிவிய போடுங்க. நியூஸ் பார்ப்போம். விஜய பத்தி எதுனாலும் வந்து தகவல் அ சொல்றாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப எப்படி பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நியூஸ பார்த்தா தெரியும்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதாம்மா இருந்துக்கிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் தேவல்ல. காவேரி காலையில வந்ததுமே போயிட்டு வக்கீல பார்த்து பேசி அவங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சாரதாம்மா அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதனால நிவின் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு சாரதாம்மாவை வந்து ஒரு மாதிரி பேசிடுறாங்க. "நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பாக இருக்குங்க அத்தை. நீங்கள் காவேரியோட லைஃப்பை வந்து கெடுக்குறீங்க. நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், கொஞ்சம் டைம் கொடுங்க காவேரிக்கும் விஜய்க்கும். நீங்கள் எதுக்காக இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க? இதெல்லாம் நல்லாவே இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. இதனால சாரதாம்மா ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. அப்போ காவேரியோட வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா நிவின்? என்ன தம்பி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா மனசு உடஞ்சு போயிட்டு கேட்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம யமுனா கோவப்பட்டு நிவினை வந்து தனியாக ரூம்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. "இப்போ எதுக்காக நீங்கள் அம்மா கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவங்க மனசு கஷ்டப்படாதா?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அவங்க பண்ணுறது பேசுகிறது எல்லாமே வந்து சரியா இல்லை, தப்பாக தோணுது. அதனால தான் நான் அப்படி பேசினேன். சும்மா சும்மா விஜய் காவேரிக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. 2 பேராலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரிஞ்சிருக்க முடியவே முடியாது. ஆனா ஏன் இவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க? நான் தான் சொல்றேன்ல, கொஞ்ச நாள் வந்து போகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நானே சரி பண்றேன்னு சொல்லிட்டு, அத மீறி இப்படிலாம் அத்தை நடந்துக்கிறது எனக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த திருந்தாத ஜென்மம் வந்து அதுக்குமே ஒரு மாதிரி எடக்கு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. நிவின வந்து ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க. "உங்களுக்கு இதனால சந்தோஷம் தானே நிவின்? அப்புறம் என்ன? விஜய் மாமா வந்து அக்கா லைஃப்பை விட்டு போயிட்டு அவ்வளோதான். உங்கள் ரூட் கிளியர் ஆயிரும்ல. நீங்கள் அக்கா கூட வந்து சந்தோஷமா இருக்கலாம்ல. நீங்கள் நினச்சது நடந்துரும்ல. அப்புறம் எதுக்கு இப்படிலாம் வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவரா ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்கிறாங்க. இதனால நம்ம நிவின் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நானே வந்து காவேரி லைஃப் வந்து என்னால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன். அவங்க லைஃப்பை எப்படி சரி பண்ணுறது, அவங்க 2த்தையும் சேர்த்து வைக்கிறது சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தா, "நீ என்னையும் காவேரி வச்சு ரொம்பவே தப்பாக பேசிகிட்டு இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இங்கே யமுனா கன்னத்திலே பலார்னு ஒரு அறைய விட்டாரு. 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி குடும்பத்துக்குமே தெரிய வருது. இங்கே கோவத்தோட நிவின் வந்து வெளியே வந்துடுறாரு. "என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் நிவின் கிட்ட கேட்க, இங்க நிவின் வந்து செம்மையா கோவத்தோட நிற்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே எல்லாருமே வந்து போயிட்டு யமுனா கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்ன நடந்துச்சு? நீங்கள் எதுக்குடி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு இங்கே யமுனா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே யமுனா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்பவே அழுதுட்டு நிற்கிறாங்க. எல்லாம் அந்த காவேரினால தான். அவ
அவள் லைஃப் வந்து ஒழுங்கா இல்லாத வரைக்கும் என்னோடய லைஃப் நல்லா இருக்காது, இப்படி தான் போகும். என்ன நீங்களும் ஒரு முடிவெடுக்க மாட்டேங்க அவள் விஷயத்தில். இதனால் வந்து எங்கள் வாழ்க்கை தான் கெட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ யமுனா ரொம்பவே கோவமாக பேசிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. சாரதாம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 பொண்ணுங்க லைஃப்பும் இப்படி இருக்கே, நான் என்னதே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கங்காவும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்தான் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அம்மா இருந்துக்கிட்டு கங்காவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீ ஃபீல் பண்ணிட்டு இரு, நல்லா இருக்கும். சும்மாவே நீ வந்து கவலைப்பட்டனால தான் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ வந்து வயிறு வலியில் துடிச்ச, மறுபடியும் வந்து வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் நினச்சி நீ கவலைப்பட்டு இருந்தேன்னா உன் குழந்தைக்குதே எதனால் ஆகும். நீங்கள் இருக்கிற வரையும் கண்டிப்பாக வந்து குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காது, பாதுகாப்பாக. நீ கிளம்பி என்னோடய ஊருக்கு வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதாம்மா இருந்துக்கிட்டு சாந்தியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மதினி நான் சொல்கிறத கேளுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சரியாயிடும். ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, காவேரி மட்டும் வரட்டும், வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். நீங்கள் எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம். கங்கா குமரனுக்கு இங்கேருந்து அது பொழப்பு போகும், அவங்க லைஃப்பை பார்க்க முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. என்னடி நீ பேசுகிறது, ஏன் அங்கே வந்து நம்மளால் வாழ முடியாதா, சம்பாதிக்க முடியாதா, சென்னையில் தான் வந்து வாழ முடியுமா அப்படின்னு வந்து இடக்கு வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதாம்மா வந்து சாந்தியை வந்து சமாதானப்படுத்த முடியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக பார்த்திங்கன்னா அங்கேயே ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டுருக்குறாங்க. அன்னைக்கு மாதிரி இன்றைக்கும் நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியாக வந்து 2 பேருமே அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காவேரி கிட்ட நம்ம விஜய் ரொம்பவே வந்து எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி டைமில் நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் காவேரி, ஆனால் வந்து பாரு உன்னை என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியல, பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து நான் உனக்கு உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு காவேரி காவேரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் வெண்ணிலாவை எப்படிலாம் பார்த்தீங்க, அவள் தான் நன்றி கட்டத்தனமாக உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறா, எனக்கு உங்கள் மேலே ஒரு துளி கூட அளவு கோவம் இல்லைங்க, எனக்கு உங்களை நினைக்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் காவேரி 2 பேருமே பார்த்திங்கன்னா மனசு விட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதை விட அப்கமிங் எபிசோட பல ட்விஸ்டான விஷயங்கள்லாம் வரப்போகுது. நம்ம டேரக்டர் சார் கூட பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறாரு, பார்ப்போம். தரமான சம்பவம் தான் இருக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.